ஈரான் நாட்டினுடைய ஆர்மி தலைவர் இப்ப ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கார். எங்களுடைய அணுசக்தி தொழில்நுட்பத்தையும் அதை அடையணுமெங்கிற எங்களுடைய குறிக்கோளையும் யாராலையும் அழிக்க முடியாதுன்னு ஓப்பனா சொல்லியிருக்கார். இதுவரைக்கும் நாங்க அமைதியாத்தான் இருக்கோம்னு சொன்ன ஈரான் இப்ப முதல் தடவையா அமெரிக்கா எங்களை அட்டாக் பண்ணினா நாங்க எங்களுடைய முதல் அணு ஆயுத சோதனையை போர் இடம்பெறும் போதே செய்து காட்டுவோம் என்றும் ஒரு மிரட்டலை கொடுத்திருக்காங்க. இது நிஜமாகவே சாத்தியமா? ஈரான் அப்படி பண்ணினா எப்படியான விளைவுகள் ஏற்படும்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் ஈரான் திடீரென இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்கன்னு கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கு பின்னாடி பெரிய ஒரு கதையே இருக்கு. சமீபத்தில் ஈரானோட இராணுவத்தினுடைய தலைவர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அதுதான் இப்போ உலக நாடுகளை மிரள வச்சிருக்கு. எங்களுடைய அணுசக்தி அறிவை, அதாவது நியூக்ளியர் நுழைச்ச யாராலையும் திருட முடியாது, அழிக்க முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லியிருக்கார். இதற்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் எங்களுடைய அணுசக்தி மையங்கள் மேலே மிசைல்களை பயன்படுத்தி குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தி அழிச்சாலும் சரி, இல்லை எங்களுடைய விஞ்ஞானிகளை குறி வச்சாலும் சரி, அந்த தொழில்நுட்பம் ஆல்ரெடி எங்கள் ஆளுங்க மண்டையில் ஏறிடுச்சு என்பதுதான் அவரோட கருத்து. அது யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சவாலையும் தான் இவர் விட்டுருக்கார். இன்னும் ஒரு பக்கம் IRGC அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஈரானோட மெயின் போர்பட ஒரு செம மிரட்டலையும் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ தெஹ்ரான் மேலே, அதாவது ஈரான் மேலே ஒரு சின்ன அட்டாக் பண்ணால் கூட நாங்கள் அடுத்த நிமிஷமே எங்களுடைய நியூக்ளியர் டொக்டீனை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொக்டீனை மாற்றுறதுன்றா என்னென்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இவ்வளவு நாளா ஈரான் என்ன சொல்லி கொண்டிருந்தாங்க? நாங்கள் அமைதியான வழியில எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறதுக்காண்டு தான் அணுசக்தியை பயன்படுத்த போறோம்னு சொல்லி கொண்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நீங்க எங்களை அடிச்சா நாங்க அந்த அணுசக்தியை வச்சு ஒரே வாரத்துல அணுகுண்டை ரெடி பண்ணி அதனை சோதனை பண்ணிடுவோம் என்று நேரடியா மிரட்டுறாங்க. இதற்கு பேர் தான் நியூக்ளியர் டிரரன்ஸ். அதாவது எங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு, எங்ககிட்ட நீ வந்தா நீயும் காலின்னு சொல்ற ஒரு தற்காப்பு தந்திரம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரானோட அணுசக்தி மையங்கள் எல்லாம் சாதாரணமான நிலத்துக்கு மேலே இல்லை. அது பல 100 அடி ஆழத்துல மலைகளுக்கு அடியில இருக்கு. இதனாலதான் அமெரிக்காவோட பெரிய குண்டுகளால, அதாவது பங்கபாஸ்ட் குண்டுகளால கூட அதனை ஒண்ணுமே பண்ண முடியல. இது ஈரானுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஈரானின் இப்ப இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்கன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கு முக்கியமான காரணம் இருக்கு. ஈரானுக்கு அருகில இருக்கிற ஈராக், லிபியா போன்ற நாடுகள்ல அணு ஆயுதம் இல்லாததாலதான் அமெரிக்கா உள்ள போந்து அந்த நாடுகளை காலி பண்ணினாங்க என்று ஈரான் நம்புறாங்க. உண்மை மாதான். 100% அணு ஆயுதம் அவர்கள்ட்ட இல்லாதவரையா தான் அமெரிக்கா இவ்வளவு தைரியமா உள்ள போந்து அந்த நாடை சீர்குலைத்திருந்தார்கள். அந்த நாடு இப்ப பல காலங்கள் பின்னோக்கி போவதுக்கு அதுதான் காரணமா இருக்கு. இப்ப போர் நடந்து பல வருஷங்கள் ஆகுது. ஆனா லிபியா, ஈராக் எடுத்து பார்த்தா இனிமே அந்த நாடுகள்ல போரினால் ஏற்பட்ட வடுக்களும் வலிகளும் அப்படியே தான் இருக்கு. அந்த தப்பை நாங்க பண்ண மாட்டோம். அதாவது அணு ஆயுதம் கண்டுபிடிக்காமல் அவர்கள் மாட்டுப்பட்ட மாதிரி அப்படி ஒரு தப்பை நாங்க பண்ண மாட்டோம். எங்ககிட்ட அணு ஆயுதம் இருந்தா எவனும் எங்களை நெருங்க மாட்டான் அப்படிங்கிறதான் ஈரானோட தற்போதைய ஒரு பிளான். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை போர் சமயத்துல ஈரான் உண்மையாகவே ஒரு அணுகுண்டை வெடிச்சு சோதனை செய்து பார்த்துட்டா அதுக்கப்புறம் உலக நாடுகள் ஈரான் கிட்ட சண்டை போட வருவார்களா, இல்ல பயந்து போய் சமாதானம் பேசுவார்களா? இதுதான் இப்ப இருக்கிற $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. ஒருவேளை ஈரான் இந்த பிடிவாதத்துல ஜெயிச்சு ஒரு அணு ஆயுத வல்லரசா மாறினா அது அவங்களை எப்படி பலப்படுத்தும் என்பதை இப்ப நாங்க சுருக்கமா பார்ப்போம். முதல்ல ஈரான் மேல நேரடியான போர் தொடுக்க எந்த ஒரு நாடுகளுமே பயப்படுவார்கள், அஞ்சுவார்கள். உக்ரைன் கிட்ட அணு ஆயுதம் இல்லாததால தான் ரஷ்யா உள்ள போய் அடிச்சார்கள். இதுவே அணு ஆயுதம் இருந்திருந்தா ரஷ்யா வேற ஏதாவது வழியை யோசிச்சிருப்பாங்க. ஆனா வடகொரியா கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறதால தான் அமெரிக்காவால கூட மிரட்ட மட்டும் தான் முடியுதே ஒழிய வடகொரியாவுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க முடியல. அதே மாதிரி தான் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துட்டா இஸ்ரேலோ இல்ல அமெரிக்காவோ அந்த நாட்டுக்குள்ள கால் வைக்க 1000 தடவை யோசிப்பார்கள். இது ஈரானோட அரசாங்கத்துக்கு இருக்கிற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி ஆயிடும். இப்போதைக்கு மத்திய கிழக்கு நாடுகள்ல இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா தான் பெரிய சக்தியெல்லாம் இருக்காங்க. ஆனா ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துட்டா மொத்த பவர் பேலன்ஸும் அப்படியே மாறிடும். சவுதி அரேபியா போன்ற நாடுகள் ஈரானை பயப்படுவார்கள். ஈரானுக்கு எதிரான கேள்விகளை கேட்கவே பயப்படுவாங்க. நாங்க சொல்றது கேளுங்க, இல்லைன்னா குண்டு இருக்குன்னு ஈரான் கிட்ட பேச ஆரம்பிப்பார்கள். ஈரான் தங்களோட பவரை காட்ட ஆரம்பிப்பார்கள். இது மிடில் ஈஸ்ட் பாரிஸிலேயே ஈரானை நோக்கி திருப்பிடும். ஈரான் மிடில் ஈஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உலகத்துக்கு தேவையான 20% கட்சியான ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியா தான் போகுது. இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை கட்டுப்படுத்துறது ஈரான் தான். 2026 தற்போதைய சூழல்ல இந்த வழியை ஈரான் முடக்கினா உலக பொருளாதாரம் அப்படியே ஸ்தம்பிச்சிடும் என்பதுதான் உண்மை. கையில, அதாவது ஈரானோட கையில அணு ஆயுதம் இருந்தா அமெரிக்கா போன்ற பொருளாதார தரகளை தூக்கி எறிய சொல்லி ஈரான் மிரட்ட முடியும். எங்க மேல சாங்ஷன் போதா எண்ணெயை நாங்க நிறுத்துவோம், ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸை நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம்.
அதுக்கு நீங்க எங்களை அடிக்க வந்த எங்கள்கிட்ட குண்டு இருக்கு, நாங்க அந்த குண்டை பயன்படுத்துவோம்னு சொல்லி, அதாவது அணு ஆயுதம் இருக்கு, அது அணு ஆயுதத்தை நாங்க பயன்படுத்துவோம்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஈரானால டபுள் செக் வைக்க முடியும். ஈரானுக்கு பின்னாடி கிஸ்புல்லா இருக்கிறாங்க, கவுதிகள் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஈரான் அணு ஆயுதம் கொடுத்துடுவார்கள் தான் உலக நாடுகள், முக்கியமா அமெரிக்கா இஸ்ரேலும் பயப்படுறாங்க. இதுல ஈரானை ஒரு அணு ஆயுத நாடா மாறிட்டா இந்த குழுக்களுக்கு இன்னும் தைரியம் வரும். அவங்களை யாராவது அட்டாக் பண்ண போனா, அதாவது கிஸ்புல்லா கவுதிகளை யாராவது அட்டாக் பண்ண போனா எங்க பின்னாடி அணு ஆயுதம் வைத்திருக்கின்ற ஒரு நாடு இருக்கிற தைரியத்துல அவங்க இன்னும் தைரியமா செயல்படுவாங்க என்பதுதான் உண்மை. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்டும் இருக்கு. ஈரான் அணு ஆயுதம் செஞ்சா சவுதி அரேபியாவும் நாங்களும் அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்போம்னு இறங்கிடுவாங்க. அப்போ மிடில் ஈஸ்டே ஒரு அணு ஆயுத ரேஸ் களமா மாறிடும். இது உலக அமைதிக்கு பெரிய ஒரு சவாலா மாறும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. சரி, இப்ப ஈரான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வைப்போம். இதற்கு உலக நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பும். முதல்ல நாம பார்க்க வேண்டியது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் ரொம்ப காலமாக ஈரான் அணு ஆயுதங்களை இப்ப கண்டுபிடித்து விடுவார்கள், 2 மாதத்துல கண்டுபிடித்து விடுவார்கள், 2 கிழமையில கண்டுபிடித்து விடுவார்கள், வருகின்ற வருஷத்துல கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொல்லி 1980 இருந்து இப்ப வரை இதனை சொல்லிக் கொண்டுதான் இருக்காங்க. ஆனா இப்ப வரை ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்ற எந்த ஒரு செய்தியிலுமே வெளியே வரையில. உண்மையை சொல்லணும் போனா இனிமே ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கல. ஆனா இஸ்ரேல் ஒரு நிலைப்பாட்டுல தெளிவா இருக்காங்க. ஈரானோட கையில் அணு ஆயுதம் கிடைக்கிறது இஸ்ரேலோட அழிவுக்கு சமம். இதனால்தான் ஈரான் அந்த நிலையை எட்டுறதுக்கு முன்னாடியே அவங்களோட அணுசக்தி மையங்க மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரீஎம்பிள் ஸ்ட்ரைக், அதாவது முன்கூட்டிய தாக்குதலை நடத்துறதுக்கு இஸ்ரேல் மிக பெருசா பிளான் பண்ணி கொண்டு இருக்காங்க. போன வருஷம் எப்படி தாக்குதலை நடத்தினார்களோ அதையும் கூட பவர்ஃபுல்லான அட்டாக்குக்காண்டி இஸ்ரேல் பிளான் பண்றாங்க. ஒருவேளை ஈரான் அணு ஆயுத சோதனையை ஆரம்பிச்சா அது மிகப்பெரிய ஒரு பிராந்திய போருக்கு வழிவகுக்கும். ஆனா ஈரான் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க என்பதை நாங்க குறிப்பாக கவனிக்கணும். அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினா தான் நாங்கள் போர் இடம்பெறுகின்ற நேரத்திலேயே அணு ஆயுத சோதனை செய்வோம் என்று சொல்லியிருக்காங்க. முதல்ல அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினாலே அது பிராந்திய போராத்தான் மாறும். இப்படி பிராந்திய போர் இடம்பெறுற நேரத்தில் ஈரான் அணு ஆயுத சோதனை செய்யறதால எந்த ஒரு மாற்றம் ஏற்பட போறதில்லை, புதுசா எந்த ஒரு மாற்றம் ஏற்பட போறதில்லை என்பதுதான் உண்மை. அடுத்ததான் அமெரிக்கா. அவங்களுக்கு இப்போ 2 பக்கமும் இக்கட்டான நிலைமையில தான் இருக்காங்க. ஒரு பக்கம் போர் வந்தா உலகத்துக்கே பெட்ரோல் தட்டுப்பாடு வரும், விலை தாறுமாற ஏற ஆரம்பிக்கும். இது உலகத்தினுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் ஈரானை அப்படியே விட்டா அவங்க ஒரு சூப்பர் பவரா மாறிடுவாங்க. இதனாலதான் இப்ப ஜெனிவாவுல ரகசியமான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஈரான் இப்ப எதற்கும் துணிஞ்ச நிலையில இருக்கிறதால அமெரிக்காவால ஈரானை ஈஸியாக மிரட்டி அடிப்பணியை வைக்க முடியல என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து போன்ற நாடுகளும் இப்போ ரொம்ப உன்னிப்பா இதை கவனிச்சு கொண்டு இருக்காங்க. ஈரான் மட்டும் அணு ஆயுதங்களை கண்டுபிடிச்சா நாங்களும் செய்வோம்னு இவங்களும் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்க கிளம்பிடுவாங்க. இது மொத்த மிடில் ஈஸ்டையும் ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத கிடங்கா மாற்றிடும். யோசிச்சு பாருங்க, ஊருக்குள்ள எல்லார் கையிலும் துப்பாக்கி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு நிலைமை தான் இப்ப மிடில் ஈஸ்டில் ஒரு வாய்க்கிட்டு இருக்கு. கடைசி அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஈரான் அணு ஆயுதம் செய்கிறது சரியா தப்பா? ஈரானை பொறுத்தவரை இது அவங்க நாட்டினுடைய பாதுகாப்பு விஷயம். அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க யாரையும் அடிக்க போறது இல்லை, ஆனா எங்களை யாருமே அடிக்க கூடாது என்பதுதான் ஈரானோட நிலைப்பாடு. ஈரானை யாருமே அடிக்க கூடாதுன்றா ஈரான்ட்டு அணு ஆயுதம் இருக்கணும். ஆனா உலக நாடுகள் தாக்குற பார்வை வேறையா இருக்கு. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது அணு ஆயுத போர்ல போய் முடியுமேங்கிற பயம் உலக நாடுகள் மத்தியில இருக்கு. ஆனா ஈரானிட்ட அணு ஆயுதம் இல்லாட்டி இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாங்க நினைக்கிற நேரம் எல்லாம் ஈரான் மீது குண்டுவலை போடுவாங்க. ஈரான் இப்ப வரையும் அணு ஆயுதம் கண்டுபிடிக்காதது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமா இருக்கு. நிறைய வல்லுநர்கள் சொல்றது, எப்ப இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தினார்களோ அப்போதே ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்திருக்கணும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஆனா இப்ப வரையும் ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்காதது ஒரு முட்டாள்தனமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்கா இப்படி ஈரானுக்கு எதிரான போருக்காண்டி மிக பெருசா மிடில் ஈஸ்ட்ல பில்டப் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் ஈரானிட்ட அணு ஆயுதம் இல்லை என்ற தைரியத்தால தான். அதுவும் ஈரானிட்ட அணு ஆயுதம் இருந்தால் அமெரிக்கா இப்படி ஈரானை அடிப்பதற்கான மிக பெருசாக மிடில் ஈஸ்ட்ல பில்டப் ஆக மாட்டார்கள். ஆகவே ஈரான் இப்ப வரையும் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்காதது ஒரு முட்டாள்தனமாகத்தான் எனக்கு தோணுது. ஈரான் நிறைய காரணங்களை சொல்லலாம், ஆனா அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தால் ஈரான் இப்படி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 2026 வருஷம் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான வருஷமா மாறப்போகுது. ஈரான் தன்னோட முதலாவது அணு ஆயுத சோதனை செய்வார்களா, இல்ல உலக நாடுகள் ஈரானை சமாதானப்படுத்துவாங்களா? அப்படி ஒருவேளை ஈரான் ஒரு அணு ஆயுதம் இருக்கின்ற தேசமா மாறிட்டா நாம இப்ப பார்க்குற உலகம் மாதிரி அப்போ உலகம் இருக்காது என்பதுதான் உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈரானோட இந்த அணு ஆயுதம் எச்சரிக்கை வெறும் மிரட்டல் மட்டும்தானா, இல்ல நிஜமாகவே அவங்க கிட்ட அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான திறனானது இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கணுமா வேணாமா என்ற கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். என்னமோட புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவோட உங்களை மீட் பண்றேன்.